யூடியூப் உறவுகளே, நண்பர்களே, வாங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான, அழகா, டேஸ்டி, யம்மியான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடாயை சூடு பண்ணிக்கிட்டு நெய் ஆட் பண்ணி முந்திரி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் திராட்சை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் திராட்சை சேர்த்துக்கல, முந்திரி மட்டும் போட்டுக்கிட்டேன். முந்திரி நல்லா வறுத்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா அதில் இருக்க நெய்யிலையே, கடாயில் இருக்க நெய்யிலையே என்ன பண்ணணும், நம்ம ரவை ஆட் பண்ணணும். என்னென்ன சேர்க்கணுன்னா, ரவை, தேங்காய், சீனியை அரைச்சி சேர்த்துக்கணும். இல்லை ஒரே ஈக்குவலாக சேர்த்துக்கணும். ரவை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சர்க்கரை அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கணும். கரெக்டாக எனக்கு பேச வரல, அந்த வீடியோக்கு சிங்க் ஆகிற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் சொந்த வயசுலேயே போட ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. சர்க்கரையை போட்டு நல்லா வானிலையில் நல்லா வறுத்து எடுத்தோம்னா அதவே கொஞ்சம் மெல்ட் ஆகும். சர்க்கரை லைட்டாக கொஞ்சம் மெல்ட் ஆகும், ஈரப்பதமாக இருக்கும். அதுவே போதும், நம்ம தண்ணியெலாம் தெளிக்க தேவையில்ல. அப்படியே என்ன பண்ணணும், நெய்யை போட்டு முந்திரி போட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தீபாவளிக்கு எடுத்த வீடியோ இப்போ தான் அப்லோட் கொடுக்குறேன். வியூஸ் கொடுங்க என்ன. ஆமாம், வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். ஸ்லோ மோஷனில் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸ்லோ மோஷனில் எடுக்க ட்ரை பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நானும் ஏதாவது ஒன்று பண்ண வீடியோ சம்பாரிச்சிடலாம் யூடியூப்பில் அப்படின்ட்டு ஏதாவது வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒன்றும் சரியாக போக மாட்டேங்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், அது நல்லா கலந்து விட்டுட்டு பசும்பால், காய்ச்சின பசும்பால் அதை ஆட் பண்ணி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு பால் ஆட் பண்ணி சூட்டோடு பிடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி டக்கு டக்குன்னு உருண்டை பிடிச்சி அடுக்கி வச்சா சுவையான ரவா லட்டு தயாராகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரு, என் பசங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்